வந்திருக்கின்ற இருபால் துறவிய இறை மக்கள் அனைவரையும் திண்டுக்கல் மறைமாவட்டம் சார்பாக அன்புடனே அழைக்கின்றோம். இப்பொழுது பாடகர் குழுவினர் இறை பக்தியோடு இசை மீட்ட வருகை பவனி தொடங்குகின்றது. பக்தியுடன் பங்கேற்று இறைவனின் அருளும் ஆசீரும் நமக்கும் மறைமாவட்டம் முழுமைக்கும் கிடைக்க பக்தியுடன் மன்றாடுவோம்.
மக்களே வருக, இறை மக்களே வருக, திருப்பலி காணி வருக உங்களைக்கும். இறை மக்களே வருக, இறை மக்களே வருக. நயமுடனே நண்பரும் என்னை விட்டு பிரியலாம். வாசல் தேடி வருகிறேன், என் இதயம் முறையை என்னை வாழுமே. வாசல் தேடி வருகிறேன், உருவங்கள் மாறலாம், உருமாறி போகலாம், உருகு மனம் கருகலாம், உறவும் என்னை வெறுக்கலாம். உருவங்கள் மாறலாம், உருமாறி போகலாம், உருகு மனம் கருகலாம், உறவும் என்னை வெறுக்கலாம். உன்னன்பு என்றென்று மாறாதையா, உன்னிடவில் நான் என்றும் வாழ்வேனையா. உன் இதய வாசல் தேடி வருகிறேன், என் இதயம் முறையை என்று வாழ்கிறேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அனைவரும் அமரவும். கிறிஸ்து இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, பழைய ஏற்பாட்டு காலத்தில் அரசர்கள், குருக்கள், இறைவாக்கினர்கள் எண்ணெய் பூசுதலால் திருநிலைப்படுத்தப்பட்டு ஆண்டவரின் அபிஷேகம் பெற்றனர். இன்றும் கூட திரு அவை அருள் அடையாளங்கள் வாயிலாக திரு எண்ணெய் பூசி தன் இறை மக்களை திருநிலைப்படுத்தி அரச குருத்துவ திருக்குலமாக வாழ பணியாற்ற அருள் வழங்குகிறது. அருள் அடையாளங்கள் வாயிலாக இறையருள் வழங்கும் திரு எண்ணெய்களான நோயில் பூசுதல் எண்ணெய், கிறிஸ்தவ புகுமுக திருநிலையினரின் எண்ணெய், கிறிஸ்மா எண்ணெய் அர்ச்சித்தல் சடங்கும் இன்றைய திருப்பலியில் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன. திரு எண்ணெய் திருப்பலி நமது ஆயரின் குருத்துவ முழுமையின் அடையாளமாக விளங்குகின்றது. ஆயரோடு குருக்களுக்குள்ள நெருங்கிய ஒன்றிப்பையும் எடுத்து காட்டுகிறது. இன்றைய திருப்பலியில் நமது ஆயர் குருக்களின் பணி ஒன்றிப்புக்காகவும் திரு எண்ணெயின் திருவருளால் நாம் புனிதமடையவும் சிறப்பாக ஜெபிப்போம். இத்திரு எண்ணெய் அர்ச்சிப்பு திருப்பலியில் இறைவனது அருள் பிரசன்னம் நம்முடன் இருந்து வழிநடத்த ஒளி வடிவில் நம் மத்தியில் இறைவனை வரவேற்போம்.
நல்ல ஆயன் நானே என்ற ஆண்டவரின் வார்த்தையை மனதில் இருத்தி இத்திண்டுக்கல் தல திரு அவையின் தலைமை வளைகாட்டி நம் ஆயர் மேதகு தாமஸ் பால்சாமி அவர்கள் முதல் திரியை ஏற்றுகிறார்கள். அருள்பணி வாக்குறுதியை புதுப்பிக்கும் இந்நாளில் அனைத்து அருள்பணியாளர்களின் பிரதிநிதியாய் தலைமை பிரதிநிதி பேரருள்பணி தா சகாயராஜ் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். திண்டுக்கல் மறை மாவட்டத்தில் அனைத்து நிலையிலும் உறுதுணையாய் இருந்து ஒத்துழைப்பு நல்குகின்ற துறவியர் பேரவையின் பிரதிநிதிகளாக தலைமை வழிகாட்டி அருள்பணியாளரை அன்புடன் அழைக்கின்றோம். அவருடன் இணைந்து துறவியர் பேரவையின் பெண் பிரதிநிதியாக அருள் சகோதரி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். திண்டுக்கல் மறை மாவட்டத்தின் நலன்களில் பொதுநிலையினரின் பங்கு வேதியர்களின் பணியும் இன்றி அமையாதது என்பதை எடுத்துரைக்க வேதியர்கள் சார்பாக வேதியர் ஃபெலிக்ஸ் மேரி அவர்களை அழைக்கின்றோம். கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளில் நம்பிக்கையில் வேரூன்றி நிறைவாழ்வை நோக்கி நாளும் பயணிக்க தொடர்ந்து ஜெபிப்போம், எழுந்து நிற்போம். சகோதர சகோதரிகளை தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கடுமையான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நான் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். உமக்கு நன்றி நல்கின்றோம். ஆண்டவராம் இறைவனே, இணையில்லாத
மன்றாடுவோமாக. இறைவாவும் திருமகனை தூய் ஆவியாரால் அருள்பொழிவு செய்து கிறிஸ்துவாகவும் ஆண்டவராகவும் ஏற்படுத்தினீர். நாங்களும் அதே அருள்பொழிவில் பங்கு பெற்று மீட்பின் சாட்சிகளாய் இவ்வுலகில் திழ்ந்திட கனிவுடன் அருள் புரிவீராக. உம்மோடு தூய் ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். கடவுளின் ஆவியானவர் வரலாற்றில் எப்படியெல்லாம் விடுதலை பணியை செய்கிறார் என்பதையும் அவருடைய பணியை செய்கின்ற குருக்களுக்கு கடவுள் அளிக்கும் ஆசிரை பற்றியும் எசையா இறைவாக்கினர் கூறுவதை கவனமுடன் கேட்போம். ஆண்டவர் என் மீது அருள் பொழிவு செய்துள்ளார். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 61, இறைவசனங்கள் 1 முதல் 3, 6 மற்றும் 8, 9. ஆண்டவராகிய என் தலைவரின் ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஒடுக்கப்பட்டோருக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், உள்ளம் உடைந்தோரை குணப்படுத்தவும், சிறைப்பட்டோருக்கு விடுதலையை பறைசாற்றவும், கட்டுண்டோருக்கு விடிவை தெரிவிக்கவும் என்னை அனுப்பியுள்ளார். ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழங்கவும், நம் கடவுள் அநீதிக்கு பழிவாங்கும் நாளை அறிவிக்கவும், துயருற்று அழுவோருக்கு ஆறுதல் அளிக்கவும், சீயோனில் அழுவோருக்கு ஆவண செய்யவும், சாம்பலுக்கு பதிலாக அழகு மாலை அணிவிக்கவும், புலம்பலுக்கு பதிலாக மகிழ்ச்சி தைலத்தை வழங்கவும், நலிவுற்ற நெஞ்சத்திற்கு பதிலாக புகழ் என்னும் ஆடையை கொடுக்கவும் என்னை அனுப்பியுள்ளார். நீங்களோ ஆண்டவரின் குருக்கள் என்று அழைக்கப்படுவீர்கள், நம் கடவுளின் திருப்பணியாளர் என்று பெயர் பெறுவீர்கள். அவர்கள் செயலுக்கு ஏற்ற கைமாற்றை உண்மையாகவே வழங்குவேன். அவர்களுடன் முடிவில்லா உடன்படிக்கை செய்து கொள்வேன். அவர்கள் வழி மரபினர் பிற இனத்தாரிடையேயும் அவர்கள் வழித்தோன்றல்கள் மக்களினங்கள் நடுவிலும் புகழ் அடைவார்கள். அவர்களை காண்பவர் யாவரும் அவர்களை ஆண்டவரின் ஆசி பெற்ற வழி மரபினர் என ஏற்றுக்கொள்வார்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. புகழை நாளும் பாட
பெருமை கொள்ளும் எளியவர் இதை கேட்டு இயேசு கிறிஸ்துவே நம்பிக்கைக்குரிய சாட்சி. அவர் நமக்கு எவ்வாறெல்லாம் விடுதலை தருகின்றார். அவருடைய மாட்சிமையை பற்றி திருவெளிப்பாட்டு நூலில் புனித யோவான் கூறுவதை கேட்போம். இரண்டாம் வாசகம். நம் கடவுளும் தந்தையுமானவருக்கு ஊழியம் புரியும் குருக்களாக நம்மை ஏற்படுத்தினார். திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம், அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 5-8 வரை. இயேசு கிறிஸ்துவிடமிருந்து உங்களுக்கு அருளும் அமைதியும் உரித்தாகுக. இந்த கிறிஸ்துவே நம்பிக்கைக்குரிய சாட்சி. இறந்தோருள் முதலில் உயிர் பெற்று எழுந்தவர், மண்ணுலக அரசர்களுக்கு தலைவர். இவர் நம்மீது அன்பு கூர்ந்தார். தமது சாவு வாயிலாக நம் பாவங்களிலிருந்து நம்மை விடுவித்தார். ஆட்சி உரிமை பெற்றவர்களாக, அதாவது நம் கடவுளும் தந்தையுமானவருக்கு ஊழியம் புரியும் குருக்களாக நம்மை ஏற்படுத்தினார். இவருக்கே மாட்சியும் ஆற்றலும் என்றென்றும் உரியன. ஆமேன். இதோ அவர் மேகங்கள் சூழ வருகின்றார். அனைவரும் அவரை காண்பர். அவரை ஊடுருவ குத்தியோரும் காண்பர். அவர் பொருட்டு மண்ணுலகின் குலத்தார் அனைவரும் மாரடித்து புலம்புவர். இது உண்மை. ஆமேன். அகரமும் நகரமும் நானே என்கிறார் கடவுளாகிய ஆண்டவர். இருந்தவரும் இருக்கின்றவரும் வரவிருக்கின்றவரும் எல்லாம் வல்லவரும் அவரே. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
ஆண்டவராகிய என் தலைவரின் ஆவி என்மேல் உள்ளது. ஒடுக்கப்பட்டோருக்கு நற்செய்தியை அறிவிக்க என்னை அனுப்பியுள்ளார். அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, ஆட்சி உமக்கே. லூக்கா எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 4 இறை வார்த்தைகள் 16 முதல் 21 வரை. இயேசு தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு வந்தான். தமது வழக்கத்தின்படி ஓய்வு நாளில் தொழுகை கூடத்திற்கு சென்று வாசிக்க எழுந்தான். இறைவாக்கினர் எசையாவின் சுருளேடு அவரிடம் கொடுக்கப்பட்டது. அவர் அதை பிரித்தபோது கண்ட பகுதியில் இவ்வாறு எழுதியிருந்தது: ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர், பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிடவும், ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும், ஆண்டவன் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பியுள்ளார். பின்னர் ஏட்டை சுருட்டி ஏவலிடம் கொடுத்துவிட்டு அமர்ந்தான். தொழுகை கூடத்தில் இருந்தவர்களின் கண்கள் அனைத்தும் அவரையே உற்று நோக்கியிருந்தன. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்ட இந்த மறைநூல் வாக்கு இன்று நிறைவேறிற்று என்றான். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். உட்பணியாளர் வாக்குறுதிகளை புதுப்பித்தல். இப்பொழுது குருக்கள் அனைவரும் எழுந்து நின்று தங்களுடைய குருத்துவ வாக்குறுதிகளை புதுப்பிக்கின்றார்கள். குருத்துவ வாக்குறுதிகளின் வழியாக தங்களது பணிக்குருத்துவத்தின் மேன்மையை, புனிதத்தை இறைவன் முன்னிலையில் உணர்ந்து மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டு, இறைவனால் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட இறை மக்களை இறைவன் விரும்பும் வழியில் வழிநடத்த இந்த வாக்குறுதிகளை கொடுக்கின்றார்கள். இப்பொழுது அருட்பணியாளர்கள் மட்டும் எழுந்து நிற்கிறார்கள். ஆயர் கேட்கின்ற முதல் 4 கேள்விகளுக்கு அருட்பணியாளர்கள் மட்டும் விரும்புகிறேன் என பதில் மொழி கூறுகிறார்கள். பின்னர் ஆயர் இறை மக்களிடம் தங்களது அருட்பணியாளர்களுக்காக ஜெபிக்க 2 முறை அழைக்கின்றார். இறை மக்கள் அனைவரும் இணைந்து, கிறிஸ்துவே எங்களுக்காக செவி சாய்த்தருளும், கிறிஸ்துவே கனிவாய் செவி சாய்த்தருளும் என கூற அன்புடன் அழைக்கிறோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய கிறிஸ்து திருத்தூதர்களுக்கும் தமக்கும் நமது பணிக்குருத்துவத்தை அளித்த நாளின் ஆண்டு நினைவை கொண்டாடும் இவ்வேளையில் நீங்கள் முன்னொரு நாள் கொடுத்த வாக்குறுதிகளை உங்கள் ஆயர் முன்னிலையிலும் புதுப்பிக்க விரும்புகின்றீர்களா? விரும்புகின்றேன். நீங்கள் அருட்பணியாளராக திருநிலைப்படுத்தப்பட்ட நாளன்று கிறிஸ்துவின் அன்பினால் தூண்டப்பெற்று உங்களையே துறப்பதாலும், அவருடைய திரு அவைக்காக நீங்கள் மகிழ்வுடன் ஏற்றுக்கொண்ட புனித கடமைகளின் வாக்குறுதிகளை இன்று உறுதிப்படுத்துவதாலும், நம் ஆண்டவர் இயேசுவோடு இன்னும் அதிகமாக ஒன்றித்து இருக்கவும், அவரை போன்று வாழவும் விரும்புகின்றீர்களா? நீங்கள் செல்வத்தை நாடாமல்
நம்பிக்கையாளருடைய மீட்பின் மேல் கொண்டுள்ள தாகத்தால் மட்டும் தூண்டப்பெற்று புனித திருப்பலி மற்றும் திருவழிபாட்டு செயல்களின் வழியாக கடவுளுடைய மர நிகழ்வுகளின் நம்பிக்கையுள்ள கண்காணிப்பாளராக இருக்கவும் தலைவரும் ஆயருமான கிறிஸ்துவை பின்பற்றி பயிற்றுவிக்கும் திருப்பணியை பற்றுறுதியுடன் நிறைவேற்றவும் விரும்புகின்றீர்களா? அன்புமிக்க மக்களே, உங்கள் அருட்பணியாளர்கள் மீது கடவுள் தம் நலன்களை நிறைவாய் பொழியவும் அதனால் தலைமை குருவாகிய கிறிஸ்துவை நம்பிக்கையுள்ள பணியாளர்களாய் திகழ்ந்து மீட்பின் ஊற்றாகிய அவரிடம் உங்களை வழிநடத்தி சேர்க்கவும் இவர்களுக்காக மன்றாடுங்கள். கிறிஸ்துவே எங்களுக்கு செவிசாய்த்தருளும். கிறிஸ்துவே கனிவாய் செவிசாய்த்தருளும். எளியவனாய் என்னிடம் ஒப்படைக்கப்பெற்ற திருத்தூது பணிக்கு நான் உண்மையுள்ளவனாய் இருக்கவும் குருவும் நல்லாயனும் போதகரும் அனைவரின் ஊழியருமான கிறிஸ்துவின் உயிருள்ள மிக நிறைவுள்ள சாயலாக நான் நாளுக்கு நாள் உங்கள் நடுவில் திகழவும் எனக்காகவும் மன்றாடுங்கள். கிறிஸ்துவே எங்களுக்கு செவிசாய்த்தருளும். கிறிஸ்துவே கனிவாய் செவிசாய்த்தருளும். ஆண்டவர் நம் அனைவரையும் தமது அன்பினால் காப்பாராக. ஆயர்களும் அந்தையும் நம் எல்லோரையும் அவரே நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. காணிக்கை தர வந்தேன் என் தெய்வமே, காணிக்கை பொருளாகவே. காணிக்கை தர வந்தேன் என் தெய்வமே, காணிக்கை பொருளாகவே. என் வாழ்க்கங்கள் எல்லாம் நீயா, என் வாழ்வு நீயாகவே. என் என் வாழ்வு நீயாகவே. தருகிறேன் என்னையே உம் பலி
சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுடைய மானை பலி எல்லாமல்ல தந்தையாய் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பலியின் ஆற்றல் எங்கள் பழைய பாவ நிலையை கனிவுடன் போக்கிட உம்மை வேண்டுகின்றோம். அது எங்களில் புத்துணர்வையும் மீட்பையும் வளர்ப்பதாக. எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நீர் ஒரே திருமானை தூய ஆவியாரின் அருள்பொழிவால் புதிய நிலையான உடன்படிக்கையின் தலைமை குருவாக நியமித்தீர். திரு அவையில் அவருடைய ஒரே குருத்துவம் தொடர சொல்லற்கரிய முறையில் நீர் ஏற்பாடு செய்ய திருவுளம் கொண்டீர். ஏனெனில் அவர் தமக்கு உரிமையாக்கி கொண்ட மக்களை அரச குருத்துவத்தால் அணி செய்தார். அது மட்டுமன்றி அவர்கள் மீது தம் கைகளை வைத்து தமது புனித பணியின் பங்கேற்பாளர் ஆவதற்காக அவர்களை தம் சகோதர அன்பினால் தேர்ந்து கொண்டார். அவர்கள் அவர் பெயரால் மனித மீட்பின் பலியை புதுப்பிக்கின்றார்கள். உம்முடைய பிள்ளைகளுக்கு பாஸ்கா விருந்து தயாரிக்கின்றார்கள். உம்முடைய புனித மக்களை அன்பினால் வழிநடத்துகின்றார்கள். வார்த்தையால் ஊட்டமளித்து அருளுடையாரங்களால் அவர்களுக்கு புத்துயிர் அளிக்கின்றார்கள். அவர்கள் உமக்காகவும் தங்கள் சகோதர சகோதரின் மீட்புக்காகவும் தங்கள் உயிரை கையளித்து அதே கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒத்திருக்க முயலுகின்றார்கள். இடைவிடாமல் தங்கள் நம்பிக்கைக்கும் அன்புக்கும் உமக்கு சான்று வருகின்றார்கள். ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழரைத்து அக்களிப்புடன் பாடுவதாவது: படைகளின் கடவுள் ஆண்டவர், பின்னகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகளை எல்லாம் இப்பொழுது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் வைவித்து தூய்மைப்படுத்துகின்றேன். கதிரவன் தோன்றி மறை வரை உமது பெயருக்கு தூய காணிக்கு ஒப்பு கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றேன். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாள் கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை அதே தூய் ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாய் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மார்பனவாக அவர் பணித்தவாறு
இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்து அருந்தியவன் கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, உம் திருமாலின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் முன்னேற்றத்தையும் நான் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டு வருவார்னு எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருவையின் காணிக்கையை கண்ணோக்கி அருள உம்மை மன்றாடுகின்றோம். இப்பலியினார் நீர் விளம் கனிய திருவிழமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திருரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிறுவப்பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறை சாட்சியர், எங்களுடைய பாதுகாவலர்கள், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பழி உலகுக்கெல்லாம் அமைதி மீட்பும் தர வேண்டுமென மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் திரு அவையை சிறப்பாக உம் அடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தாமஸ் பால்சாமி, ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுதல்களுக்கு கனிவுடன் செவி சாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இந்த உலகத்தை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியால் என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கியிருக்கின்றோம். அவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். அன்பார்ந்தவர்களே, இப்பொழுது நோயில் பூசுதல் எண்ணெய் புனிதப்படுத்தப்பட இருக்கின்றது. இப்பொழுது திருத்தொண்டர் நோயாளியின் மீது பூசப்படும் எண்ணெய் நிரம்பிய கலசத்தை பீடத்துக்கு பவனியாக கொண்டு வருகிறார். இந்த எண்ணெய் நோயாளியின் உள்ளத்திற்கும் உடலுக்கும் நலம் தரும் மருந்தாகவும்
வேதனை தாங்கிக் கொள்ளவும் பாவ பொறுத்தல் பெற்று திடமடையவும் தேவையான அருள் வழங்கும் திரு எண்ணெயாக புனிதமடைய ஆயர் இறைவேண்டல் செய்து மந்திரிக்கிறார். அனைவருக்கும் ஆறுதலளிக்கும் இறைவா, நோயுற்றோருக்கு உம் திருமகன் கிறிஸ்து வழியாக நலமளிக்க திருவிடமான அன்பு தந்தையே, நாள் விசுவாசத்தோடு செய்யும் ஜெபங்களுக்கு தயவாய் செவிசாய்த்தருளும். மாந்தரின் நலனுக்காக செழுமையான இந்த எண்ணெயை பசுமையான மரத்திலிருந்து உருவாக்கியுள்ளேன். இதன் மீது எங்கள் துணையாளரும் நண்பருமான பரிசுத்த ஆவியை வாணி நின்று அனுப்பியருளும். இந்த எண்ணெய் பூசப்பெறும் அனைவருக்கும் நோய்கள் வலுக்குறைவுகள் அனைத்தும் அகன்றிடவும், அது உடலுக்கும் உள்ளத்திற்கும் ஆன்மாவுக்கும் நலமளிக்கும் பாதுகாப்பாய் இருக்கவும் இதனை நிறைவாய் ஆஸ்வதித்தருளும். இறைவா, எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தேவரீர் எங்களுக்காக ஆஸ்வதித்த இந்த எண்ணெய் புனிதம் உடையதாக இருக்க வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியம் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் உலகில் நிறைவேறுவது போல உலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களின் சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீயோனிடமிருந்து எங்களை ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முத்திராவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முத்திரோத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம்.
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர், செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். அடிமை அமைப்பு இங்கு ஒழிய எங்கும் மனித மாண்பு நிறைய புரட்சி குரல் கொடுத்து புதிய வழிவகுத்து புதுமை செய்த பெரும் புனிதன் இந்த
நாள் மாறும். இந்த வான தேவன் தந்த வாழ்வு பாதை என் வாழும் காலம் போதும். இந்த வான தேவன் தந்த வாழ்வு பாதை என் வாழும் காலம் போதும். தேடும் அன்பு தெய்வம் கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்புக்குரிய சகோதரிகளே சகோதரர்களே, நம்பிக்கையில் வேரூன்றி நிறை வாழ்வை நோக்கி நமது திண்டுக்கல் திரு அவை 22ஆம் ஆண்டிலே பயணித்து கொண்டிருக்கிறது. ஆயர், மறை மாவட்ட அருள் பணியாளர்கள், மறை மாவட்டத்தில் பணியாற்றும் இருபால் துறவியர், பொதுநிலையினர் என அனைவருமாக இணைந்து இந்த யூபிலி ஆண்டிலே இன்னும் சிறப்பான விதத்தில் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாய் நாம் சென்று கொண்டிருக்கிறோம். இந்த நல்ல நாளில் குருத்துவ அருள்பொழிவினை நினைவு கூர்ந்து குருத்துவ வாக்குறுதிகளை அருள்பணியாளர்கள் இணைந்து புதுப்பித்திருக்கின்றார்கள். நமது மறை மாவட்டத்தை வழிநடத்தி வரும் நமது மறை மாவட்ட ஆயர் மேதகு பி. தாமஸ் பால்சாமி அவர்களை இங்கே கூடி வந்திருக்கிற நம் ஒவ்வொருவரின் சார்பாக உளமாற வாழ்த்துகிறோம், பாராட்டுகிறோம். நம் அனைவரையும் ஒருங்கிணைக்கின்ற, நம் அனைவரையும் ஒன்றாக வழிநடத்துகின்ற ஆயராக அவர் திகழ்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். நம் அனைவரின் நன்றியின் வெளிப்பாடாக நமது மறை மாவட்டத்தின் செயலக முதல்வர் பேரருள்பணி ஜான் பீட்டர் அவர்கள் ஆயர் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து நமது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் உரைத்தாக்குகின்றார்கள். திரு எண்ணெய் அர்ச்சிப்பு திருப்பலியை சிறப்பான விதத்திலே நிறைவேற்ற தயார் செய்த மறை மாவட்ட திரு வழிபாட்டு பணிக்குழு செயலர் அருள் பணியாளர் சூசை ஆரோக்கியதாஸ் அவர்களையும் அவருக்கு உடனிருந்து ஒத்துழைப்பு நல்கிய அருள் பணியாளர் நெல்சன், மறை மாவட்டத்தின் திருத்தொண்டர்கள், மறை மாவட்டத்திலே 3ஆம் ஆண்டு இறையியல் அருள்பணி பயிற்சி குருமானவர்கள், வேதியர்கள் மற்றும் அவர்களோடு உழைத்த தன்னார்வலர்களையும் நன்றியோடு நினைத்து பார்க்கின்றோம். இந்த திருப்பலி சிறப்பாக நடைபெற ஆலயத்தை தயார் செய்து மற்ற ஏற்பாடுகளை முன்னின்று கவனிக்கின்ற பேராலயத்தின் பங்கு தந்தை திண்டுக்கல் மறைவட்ட அதிபர் பேரருள்பணி மரிய இஞ்ஞாசி, உதவி பங்கு தந்தையர் அருள் பணியாளர்கள் ரிக்சன் ராபர்ட் லீனஸ் அவர்களையும் அவர்களோடு இணைந்து உழைக்கின்ற பங்கு பேரவையினர், இருபால் துறவியர், பக்த சபைகள், அன்பிய பொறுப்பாளர்கள், கிளை பங்குகளின் நிர்வாகிகள் மற்றும் பீடப் பணியாளர்கள், ஆலய பணியாளர்கள், தன்னார்வலர்கள் அனைவரையும் நாம் உளமாற வாழ்த்துகின்றோம். இந்த திருநிகழ்வை ஊடகத்தில் நேரலையாக ஒளிபரப்பு செய்கிற மறை மாவட்டத்தின் சமூக ஊடக பணிக்குழு செயலர் அருள் பணியாளர் அந்தோனிசாமி அவர்களுக்கும் நமது சிறப்பான நன்றிகள். இன்றைய நாளிலே இந்த திருப்பலியில் சிறப்பாக பங்கு பெற்று வாக்குறுதிகளை புதுப்பித்த துறவர சபை சார்ந்த அனைத்து அருள் பணியாளர்களுக்கும், இத்திருப்பலியில் பங்கேற்று ஜெபித்த இருபால் துறவியருக்கும், சிறப்பான விதத்திலே இத்திருப்பலியில் பங்கேற்று அனைவருக்காகவும் ஜெபித்த இறைமக்கள் ஒவ்வொருவருக்கும் உளம் கனிந்த நன்றிகளை உரித்தாக்குகின்றோம். இத்திரு வழிபாடு சிறப்பாக நடைபெற நாம் இன்னும் அதிக ஆர்வத்தோடு இதில் பங்கெடுக்க உதவிய பேராலய பாடகர் குழுவினர் அனைவருக்கும் நமது சிறப்பான நன்றிகள். இன்னும் இந்த திருநிகழ்வு நடைபெற எல்லா வகைகளிலும் உதவிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் தன்னார்வலர்களுக்கும் நமது நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை உரித்தாக்கும் முகத்தான் அனைவரும் கரம் தட்டி நன்றிகளை உரித்தாக்குவோம். அன்பார்ந்தவர்களே, இப்பொழுது கிறிஸ்தவ புகுமுக நிலையினர் எண்ணெயானது புனிதப்படுத்தப்பட இருக்கின்றது. இப்போது திருத்தொண்ட கிறிஸ்தவ புகுமுக நிலையினர் எண்ணெய் கலசத்தை பவனியாக பீடத்தின் வலதுபுறமாக கொண்டு வருகின்றார். திருமுழுக்கு பெறுவோர்கள்
கிறிஸ்துவின் நற்செய்தியை ஆழமாக அறிந்து நம்பிக்கை வாழ்வை திடமனதுடன் ஏற்று இறைவனின் மக்களாக வாழ வரமருளும் திரு எண்ணெயாக புனிதமடைய ஆயரால் கிறிஸ்துவ புகுமுக நிலையினர் எண்ணெய் புனிதப்படுத்தப்படுகிறது. விசுவாசம் உள்ளவர்களுக்கு ஆற்றலும் ஆதரவுமான இறைவா, வலிமைக்கு அடையாளமாக எண்ணெயை அமைத்த ஆண்டவரே, இந்த எண்ணெயை ஆஸ்வதித்தருளும். ஞானஸ்தானம் பெற ஆயத்தமாகும் குழந்தைகள் மீது இந்த எண்ணெய் பூசுவதால் அவர்கள் மனத்துடன் பெறச் செய்தருளும். அவர்கள் தெய்வீக ஞானமும் ஆன்ம ஆற்றலும் பெற்று கிறிஸ்துவின் நற்செய்தியை மென்மேலும் ஆழமாய் அறிந்து கொள்வார்களாக. கிறிஸ்துவ வாழ்வில் எழும் இன்னல்களை தாராள மனதுடன் ஏற்று தாங்கிக் கொள்வார்களாக. திருச்சபை குடும்பத்தில் புதிதாக பிறப்பதில் மகிழ்ந்து உம்முடைய சுவிகார மக்களாக வாழ தகுதி பெறுவார்களாக. இவற்றையெல்லாம் தயவுடன் அருள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாமை மன்றாடுகின்றோம். ஆமென். அன்பார்ந்தவர்களே, இப்பொழுது கிறிஸ்மா எண்ணெயானது புனிதப்படுத்தப்பட இருக்கிறது. இப்பொழுது திருத்தொண்டர் கிறிஸ்மா எண்ணெய் கலசத்தை பீடத்தின் வலப்புறமாக பவனியாக கொண்டு வருகிறார். ஆயர் அவர்கள் தூய ஆவியாரின் வல்லமையை மன்றாடி கிறிஸ்துவின் பெயரால் விளங்கும் கிறிஸ்மா எண்ணெயை குருக்கள், அரசர்கள், இறைவாக்கினர்கள், மறைசாட்சிகள், புதிதாக திருமுழுக்கு பெறுவோர் அனைவருக்கும் மீட்பும் உயிரும் அளிக்கின்ற அருங்குறியாய் அமைந்திட அர்ச்சிப்பு செபத்தை சொல்லி மன்றாடுகின்றார். அன்பு சகோதர சகோதரிகளே, எல்லாமல்ல இறைவனாகிய நம் தந்தை இத்தைலத்தை ஆஸ்வதித்து அர்ச்சிக்க வேண்டும் என்றும், எவரவர் மீது இது பூசப்பெறுமோ அவர்கள் ஆன்ம நலன்களையும் நித்திய மீட்பையும் அடைய வேண்டும் என்று ஜெபிப்போமாக. அனைத்தையும் படைத்து ஆளும் இறைவா, எவ்வகை முன்னேற்றமும் சிறப்பாக ஆன்ம வளர்ச்சியும் எமது அருளால் தான் உருவாகின்றன. எங்கள் வழியாக திருச்சுவை மகிழ்ச்சியுடன் அளிக்கும் புகழ்ச்சி பலியையும் வணக்கத்தையும் தயவாய் ஏற்றருளும். தேவரீதாமே ஆதி காலத்தில் கனிதரும் மரங்களை தரையில் நின்று தோன்றச் செய்தேன். அவ்வாறே முளைத்த ஒலிவ மரத்திலிருந்தே கிறிஸ்மா தைலத்திற்கேற்ற செழுமையான எண்ணெய் உருவாகிறது. வருங்கால காட்சி கண்ட தாவீது அரசர் எண்ணெயினால் உம்முடைய திருவருட் சாதனங்கள் அளிக்கும் இறைவாழ்வையும் முகமலர்ச்சியையும் கண்டறிந்து உம்மை புகழ்ந்து பாடினார். முற்காலத்தில் வெள்ளப்பெருக்கினால் பாவ அக்கிரமங்கள் அழிந்தவன் அமைதிக்கு அடையாளமாக புறா கொணர்ந்த ஒளிவ மரக்கிளை இந்த எண்ணெயின் பிற்கால பணியை முன்னிறுத்தும் அடையாளமாக அமைந்தது. இன்னும் மேலான அருட்கொடைகளை இவ்விறுதி நாட்களில் தேவரீர் தருவீர் என்பதும் இதனால் தெளிவாக விளங்கிற்று. இவ்வாறெனில் ஞானஸ்தான தண்ணீர் பாவங்களை கழுவி போக்கியவன் இந்த எண்ணெயை பூசுவதால் எங்களுக்கு முகக்கலையும் பொலிவும் தந்து நாங்கள் உம்மில் மகிழச் செய்கின்றீர். எனவேதான் ஆரோனை தண்ணீரில் கழுவிடவும் இத்தைலத்தை அவர் மேல் வார்த்து அவரை குருவாக ஏற்படுத்தவும் தேவரீர் உம் ஊழியனாகிய மோயிசனுக்கு பணித்தேன். இதைவிட மாண்பு மிகுந்தவை வரவிருக்கின்றன என்பதற்கு இதுவும் ஒரு முன்னடையாளமே. எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து யோர்தான் நதியில் நமக்கு ஞானஸ்தானம் அளிக்குமாறு அருளப்படம் கேட்டுக்கொண்டவன் தேவரீர் பரிசுத்த ஆவியை புறா வடிவில் அவர் மேல் அனுப்பி அவரே உம்முடைய ஒரே பேரான மகன் என்று உமது குரலால் சான்று பகர்ந்தேன். இவ்வாறு உம் கடவுள் உம் தோழர்களை விட மேலாக உம்மை மகிழ்ச்சி தைலத்தால் அபிஷேகம் செய்தார் என்று தாவீது அரசர் முன்னிறுத்தும்படியாக இறைவாக்கு முற்றிலும் நிறைவேறச் செய்தருளினார். இப்பொழுது தூய ஆவியாரின் வல்லமை பொழியப்படுவதன் அடையாளமாய் திருத்தைலம் அதன் மீது கிறிஸ்மா தைலத்தோடு கலக்கப்படுகின்றது. அருள் பணியாளர்கள் அனைவரும் எழுந்து நிற்கின்றனர். கிறிஸ்துவோடு அருள் பணியில் ஒன்றிணைவதன் அடையாளமாக ஆயரோடு இணைந்து தங்களது அருள்பொழிவு பெற்ற வலக்கரத்தை திருப்பீடத்தின் முன்பாக நீட்டி ஆயரோடு இணைந்து ஜெபிக்கின்றார்கள். குருக்கள் அனைவரும் தனது வலக்கரத்தை
திருப்பீடத்தின் முன்பாக நீட்டி ஆயரோடு இணைந்து ஜெபிக்க அன்புடன் அழைக்கின்றோம். ஆகவே இறைவா, நாங்கள் தாழ்பணிந்து உம்மை வேண்டுகிறோம். உம் திருமகன் கிறிஸ்து வழியாக தேவரீர் செழுமையான தைலத்தை ஆஸ்வதித்து அர்ச்சித்து பரிசுத்தாவின் வல்லமையை நிறைவாய் இதனுள் பொழிந்தருளும். கிறிஸ்துவின் பெயரால் தான் இது கிறிஸ்மா என அழைக்கப்படுகிறது. உம்முடைய குருக்களையும் அரசர்களையும் இறைவாக்கினர்களையும் மறைசாட்சிகளையும் இத்தைலத்தால் தான் தேவரீர் அபிஷேகம் செய்து வந்துள்ளீர். இறைவா, ஞானஸ்நானத்தால் புது பொறுப்படைவோருக்கு இக்கிறிஸ்மா தைலம் மீட்பும் உயிரும் அளிக்கின்ற அருட்குறியாக அமைவதாக. இவ்வாறு ஆதாம் வழிவந்த முதல் பிறப்பின் சீரழிவெல்லாம் கழுவ பெற்று மாய்ந்தொழிவதாக. புனிதமிக்க தைலம் பூசப்பெறுவதால் மக்கள் மகத்துவம் மிகுந்த தேவரீருக்கு ஆலயமாகி உமக்கு உகந்த தூய வாழ்க்கையினால் உலகத்தார் முன் சிறந்து விளங்குவார்களாக. மேலும் கிறிஸ்மா என்னும் இந்த அருட்குறியினால் அவர்கள் கிறிஸ்துவின் அரச குருத்துவ போதக பணிக்குரிய மகிமை பெற்று அழிவில்லா ஆடையை அணிந்து கொள்வார்களாக. நீரினாலும் பரிசுத்த ஆவியாலும் புது பிறப்பு அடைந்த மக்களுக்கு இக்கிறிஸ்மா மீட்பளிக்கும் தைலமாகி அவர்கள் வானக மகிமையில் முடிவில்லா வாழ்வு பெறுவார்களாக. இவற்றையெல்லாம் தயவாய் எங்களுக்கு அருளுமாறு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறுதி ஜெபத்திற்கு அனைவரும் எழுந்து நிற்போம். எல்லாம் வல்ல இறைவா, உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். அதனால் உம்முடைய அருள் அடையாளங்களால் நீர் புத்தீர் ஒட்டும் இவர்கள் கிறிஸ்துவின் நறுமணமாய் செயல்பட தகுதி பெறுவார்களாக. என்றென்று வாழ்ந்தாட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறைவனை ஆசீர் பெற்றவளாய் வாழ சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.
தந்தவளே மாறா இன்பம் சேர்த்தருளே. நிலையான புகழுக்குரிய தூய்மைக்கு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. எங்கள் மறை மாவட்டத்தின் பாதுகாவலரான புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை மகன் தூய் ஆவியின் பெயராலே ஆமென்.